सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्. ராதே கிருஷ்ணா. எல்லோருக்கும் நமஸ்காரம். இந்த வீடியோல பகவத்கீதையின் 4வது அத்தியாயமான ஞான கர்ம சந்நியாச யோகத்தின் முதல் 4 ஸ்லோகங்களை விளக்கத்துடன் பார்ப்போம். அத சதுர்த்தோऽध्यायः. ஸ்ரீ பகவானுவாச்ச இமம் விவஸ்வதே யோகம் ப்ரோக்தவானஹமவ்யயம் விவஸ்வான் மனவே ப்ராஹ மனுரிக்ஷ்வாகவே ப்ரவீத். இந்த ஸ்லோகம் ஸ்ரீமத் பகவத்கீதையின் 4வது அத்தியாயமான ஞான கர்ம சந்நியாச யோகத்தின் முதல் ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தை கிருஷ்ணர் தான் அர்ஜுனனை பார்த்து சொல்றார். ஸ்ரீ பகவான் உவாச்ச, பகவானான பரமாத்மாவான கண்ணபிரான் அர்ஜுனனை பார்த்து சொல்றாராம், இமம் விவஸ்வதே யோகம். இந்த ஒரு உபதேசத்தை, கீதை பகவத்கீதை என்னும் இந்த ஒரு உபதேசத்தை உன்னிடம்தான் நான் முதல் முறையாக சொல்றேன். இந்த உபதேசத்தை கேட்கிற முதல் ஆள் நீதான் என்று நினைத்துக் கொள்ளாதே அர்ஜுனா என்று கிருஷ்ணா அர்ஜுனனை பார்த்து சொல்றார். என்ன இது, அத்தியாயம் ஆரம்பிக்கும் போதே இப்படி ஒரு குண்டை போடுறாரு என்று கேட்டால், இந்த ஒரு உபதேசத்தை பகவத்கீதை என்று இந்த வார்த்தைகளாக, இந்த ஸ்லோகங்களாக, இந்த 18 அத்தியாயங்களாக அர்ஜுனனுக்கு ஃபர்ஸ்ட் சொன்னார். ஆனால் இந்த பகவத்கீதையில இருக்கும் கண்டென்ட், இந்த பகவத்கீதையில் இருக்கும் அந்த விஷயம், தத்துவம், அதை முதலில் கேட்பவர் அர்ஜுனர் அல்ல. அர்ஜுனருக்கு முன்பு பல யுகங்கள், பல சதுர்யுகங்கள், பல மகா யுகங்களுக்கு முன்பு சூரிய பகவானுக்கு நாராயணனாக, விஷ்ணுவாக நம்ம கிருஷ்ணர் இந்த உபதேசத்தை செய்தார். இமம் விவஸ்வதே யோகம். விவஸ்வான் என்று சொன்னாலே சூரிய பகவானை குறிக்கும் ஒரு சொல். இமம் விவஸ்வதே யோகம் புரோக்தவான் அகம் அவ்யயம். நான் பல காலங்களுக்கு முன்பு, பல யுகங்களுக்கு முன்பு அந்த சூரிய பகவானுக்கு இந்த உபதேசத்தை செய்தேன். அதனால் இந்த ஒரு உபதேசத்தை கேட்கும் முதல் ஆள் சூரிய பகவான் தான். உனக்கு அதை ரீடெலிகாஸ்ட் தான் பண்றேன் அர்ஜுனா என்று கிருஷ்ணா அர்ஜுனனை பார்த்து சொல்றார். இமம் விவஸ்வதே யோகம் புரோக்தவான் அகம் அவ்யயம் விவஸ்வான் மனவே பிராஹ. அப்படி நான் விவஸ்வான் என்று அழைக்கப்படும் சூரிய பகவானுக்கு கொடுத்த அந்த ஞானத்தை அந்த விவஸ்வானான சூரிய பகவான் அவரின் புதல்வனான, அவரின் புத்திரனான மனுவுக்கு தந்தார். விவஸ்வான் மனவே பிராஹ மனு ரிக்ஷ்வாகவே பிரவீத். அப்பேற்பட்ட மனு அவரின் புதல்வனாக, அவரின் பிள்ளையாக இருக்கும் இக்ஷ்வாக்கு என்னும் ராஜா, இக்ஷ்வாக்கு என்னும் அந்த அரசருக்கு தந்தார் என்று நம்மளோட கிருஷ்ணர் அர்ஜுனனை பார்த்து சொல்றார். முதலில் கிருஷ்ணர் சொன்னது, இந்த ஒரு தத்துவத்தை, இந்த ஒரு ஞானத்தை முதலில் நான் சூரிய பகவானுக்கு தந்தேன். சூரிய பகவான் அவரின் பிள்ளையாக இருக்கும் மனுவுக்கு தந்தார். மனு அவரின் பிள்ளையாக இருக்கும் இக்ஷ்வாக்கு எனும் ராஜாவுக்கு தந்தார் என்று கிருஷ்ணர் அர்ஜுனனை பார்த்து சொல்றார். இப்ப நான் சொன்ன இந்த 3 பேர்ல, சூரிய பகவான், மனு, இக்ஷ்வாக்கு, இந்த 3 பேர்ல முக்கியமாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது இக்ஷ்வாக்கு என்பவரை பற்றி தான். ஏனென்றால் சூரிய பகவானை பற்றி நம்ம எல்லாருக்குமே தெரியும், மனுவை பற்றியும் நிறைய பேருக்கு தெரியும். ஆனால் இக்ஷ்வாக்கு என்பவர் தான் ரகுகுலம் என்று அழைக்கப்படும் சூரிய குலத்தை துவங்கி வைத்தவர் என்று சொல்றார் இந்த இதிகாசங்கள்ல. இந்த ரகுகுலம் என்னும் குலத்தில் தான் நம்ம ராமரும் ஒரு ராஜாவாக பிறந்தார், அவதரித்தார் என்று நம்ம எல்லாருக்குமே தெரியும். ரகுகுலத்தில் தோன்றிய நாள் தான் நம்ம ராமருக்கு ராகவன் என்றே பெயர் வந்தது. இப்படி ராகவனாக இருக்கும் ரகுகுலத்தில் தோன்றிய அந்த ராமருக்கு ஒரு முன்னோர்களில் ஒருத்தராக இருப்பவர் தான் இக்ஷ்வாக்கு. அப்படின்னா அப்பேற்பட்ட சிரேஷ்டமான குலத்தில் தோன்றியிருக்கார் நம்மளோட ராமர். அப்பேற்பட்ட அந்த இக்ஷ்வாக்கு ராஜா கிட்ட இந்த ஞானம் வந்த பிறகு இக்ஷ்வாக்கு தன்னோட பிள்ளைகளுக்கெல்லாம், தன்னோட புத்திரர்களுக்கெல்லாம் சொல்ல, அவ அந்த ஞானத்தை அவளோட குடும்பத்துல, அவளோட பரம்பரையில பரப்பிண்டே வந்தா என்று கிருஷ்ணர் அர்ஜுனனை பார்த்து சொல்றார். இப்பொழுது அடுத்த ஸ்லோகத்தில் என்ன சொல்றார் என்பதை பார்ப்போம். ஏவம் பரம்பரா ப்ராப்தம் இமம் ராஜர்ஷயோ விதுஹு ச காலே நேஹ மஹதா யோகோ நஷ்ட பரந்தப. இந்த ஸ்லோகத்தில் நம்ம கிருஷ்ணர் அர்ஜுனனை பார்த்து சொல்றாராம், ஏவம் பரம்பரா பிராப்தம் இமம் ராஜர்ஷயோ விதுஹு. ஏவம் பரம்பரா பிராப்தம், இப்படி பரம்பரையாக கொண்டு வரப்பட்ட ஒரு ஞானம் அர்ஜுனா இது என்று கிருஷ்ணர் அர்ஜுனனை பார்த்து சொல்றார். இந்த ஞானத்தை நான் சூரிய பகவான் கிட்ட கொடுக்க, சூரிய பகவான் அவர் பிள்ளையான மனு கிட்ட கொடுக்க, அந்த மனு அவரின் பிள்ளையாக இருக்கும் இக்ஷ்வாக்கு கிட்ட கொடுக்க, அந்த இக்ஷ்வாக்கு தன்னோட ராஜ பரம்பரையில, தன்னோட பரம்பரையில, குடும்பத்துல பரப்பிண்டே வந்தார். இப்படி அந்த பரம்பரையில பரப்பி விட்டது யார்? இந்த மாதிரி அவர்களோட பரம்பரையில யார் பரப்பினா என்றால் ராஜ ரிஷிகள் பரப்பினார்கள் என்று கிருஷ்ணர் அர்ஜுனனை பார்த்து சொல்றார். ஏவம் பரம்பரா பிராப்தம் இமம் ராஜர்ஷயோ விதுகு என்று கிருஷ்ணர் சொல்றார். ராஜ ரிஷிகள் என்றால் யார் என்றால் நமக்கு ராஜாக்கள் யாருன்னு தெரியும், ரிஷிகள் யாரு என்று தெரியும்.
ராஜ ரிஷிகள் என்பவர்கள் ராஜாக்களாக, பதவியில ராஜாக்களாக இருந்தாலும், அவரோட குணத்துல ராஜாக்களாக இருந்தாலும், அவ மனசளவுல ரிஷிகளை போல ஒரு கட்டுப்பாட்டோட மனத்தை கட்டுப்படுத்தி கொண்டு அந்த பகவானின் இறை சிந்தனையில இருப்பார். இதற்கு பெஸ்ட் எக்ஸாம்பிளாக கிருஷ்ணரே ஏற்கனவே சொல்லியிருக்கார். ஜனக மகாராஜா ராமாயணத்தில் நம்ம ராமச்சந்திரமூர்த்தியின் மனைவியாக இருக்கும் சீதைக்கு அப்பாவாக, தந்தையாக இருந்தவர் தான் ஜனகர். அப்பேற்பட்ட ஜனகரை ஒரு ராஜ ரிஷி என்றே நம்ம கர்மயோகத்தில் பார்த்தோம். நம்ம கிருஷ்ணன் சொன்னார் என்று ஏற்கனவே பார்த்தோம். அப்பேற்பட்ட ஜனகரை போன்று இருப்பவர்கள் ராஜாவாக இருந்தாலும் சரி, ராஜாவாக அவரோட கடமைகளை செய்தாலும் சரி, அதே நேரத்தில் பகவானை துதித்து கொண்டு, அந்த பகவானையே மனதிட்டு கொண்டு அந்த ஒரு மனப்பக்குவத்தோடு இருப்பவர்களே ராஜரிஷிகள் என்று சொல்றோம். இமம் ராஜர்ஷயோ விதுகு சகாலே நேக மகதா யோகோ நஷ்ட பராந்தபா. இப்படி பரம்பரையாக வந்த இந்த ஒரு ஞானமானது ராஜரிஷிகளால் பரப்பப்பட்டது என்று பார்த்தோம். ஆனால் காலக்கிரமத்தில், காலம் போற போக்கில் விதிவசமாக இந்த ஒரு ஞானமானது கொஞ்சம் கொஞ்சமாக மறந்து போக ஆரம்பிச்சது என்று கிருஷ்ணர் சொல்றார். இந்த இடத்துல முக்கியமாக நோட் பண்ண வேண்டிய விஷயம், கிருஷ்ணர் இந்த ஞானம் மறந்து போய்கொண்டே இருக்குன்னு தான் சொன்னதே தவிர மறைஞ்சுன்னு இருக்கு என்று சொல்றார். மறந்து போறது வேற, மறைந்து இருக்கிறது வேற. மறந்து போனா அதை திருப்பி ஞாபகப்படுத்தினா நமக்கு ஞாபகம் வந்துடும். ஆனால் மறைந்து போன ஒரு விஷயத்தை திருப்பியும் கொண்டு வர முடியாது. இந்த ஒரு ஞானமானது கொஞ்சம் கொஞ்சமாக மக்களோட மனசுல மறந்து போக ஆரம்பிச்சது, ஆனா மறைந்து போகல என்று கிருஷ்ண அர்ஜுனனை பார்த்து சொல்றார். இப்படி இந்த ஒரு ஞானமானது கொஞ்சம் கொஞ்சமாக காலக்கிரமத்தில் மறந்து வரத்துக்கான அந்த ஒரு காரணம் என்ன என்றால், ஒண்ணு, பரப்பி வந்த அந்த ராஜாக்கள் எல்லாருமே அவரோட பரம்பரையில பரப்பணும் என்று அவர்களுக்கு ஆணை வந்துதான் அவரோட பெற்றோர்கள்கிட்ட இருந்து. ஆனால் அப்படி சில பேர் பரப்பாம விட்டுட்டா, சில பேர் பரப்பியும் அந்த பிள்ளைகளுக்கு அந்த ஒரு ஞானமானது சரியாக எட்டவில்லை மனதுக்குள்ள. அதனால் இந்த ஒரு ஞானமானது அந்த பரம்பரையில எல்லார்கிட்டையுமே சென்று அடையாத காரணத்தினால் அந்த பரம்பரையில இருக்கும் பல பேருக்கு இந்த ஞானம் கிடைக்காமலே போயிடுது. அந்த ஞானமானது அந்த விதத்தில் மறந்து கொண்டே வர ஆரம்பிச்சுதான். இன்னொரு பக்கம் பார்த்தால் இந்த ஞானம் அவளோட பரம்பரைக்குள்ள இருக்கிறவாளுக்கு தெரியல, ஆனா அந்த பரம்பரையிலே இல்லாதவா, அதாவது யார் கையில இந்த ஞானம் எல்லாம் போகக்கூடாதோ அவ்வளவு தீயவர்கள் கையில இந்த ஞானம் போயிடுத்தான். இந்த ஞானத்தை வச்சுட்டு தப்பான ஒரு விதத்துல பிரச்சாரம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க இந்த தீயவர்கள் எல்லாமே. இப்படி தப்பான விதத்துல, தவறான ஒரு விதத்துல பிரச்சாரம் பண்ணும்போது மக்கள் மனசுல இந்த மாதிரி ஒரு எண்ணம் வர ஆரம்பிச்சுதான். ஓஹோ, அவர் நேத்திக்கு அப்படி சொன்னார், இவர் இன்னைக்கு இப்படி சொல்றார், இவர் சொல்றதுதான் சரியாக இருக்கும், அதனால் இந்த தவறான பிரச்சாரத்தை உண்மை என்று எல்லாருமே நம்ப ஆரம்பிச்சுட்டா. அதனாலேயே உண்மையான ஞானம் மறைக்கப்பட்டது, அதனாலேயே உண்மையான ஞானம் மறந்து போயிடுது என்று கிருஷ்ணர் அர்ஜுனனை பார்த்து சொல்றார். இப்போ அடுத்த ஸ்லோகத்தில் நம்ம கிருஷ்ணர் என்ன சொல்றார் என்பதை பார்ப்போம். ச ஏவாயம் மயா தேத்ய யோக ப்ரோக்த புராதனஹ பக்தோசி மே சகா சேதி ரஹஸ்யம் ஹேததுத்தமம். இந்த ஸ்லோகத்தில் நம்ம கிருஷ்ணர் அர்ஜுனனை பார்த்து சொல்றார், இப்படி பரம்பரையாக வந்துட்டு வர இந்த ஞானம், இப்படி அவரோட பரம்பரையில அப்பா பிள்ளை அப்பா பிள்ளை அப்பா பிள்ளை என்று வந்து கொண்டே இருக்கும் இந்த ஞானமானது கொஞ்சம் கொஞ்சமாக சில காரணங்களால் மறந்து கொண்டே வராது, அதை கொஞ்சம் கொஞ்சமாக மறைச்சுட்டே வர உண்மையான தத்துவத்தை என்று பார்த்தோம். ஒரு காலத்தில் என்ன எடுத்தான், இப்ப கிருஷ்ணர் அவதாரம் பண்ண இந்த ஒரு காலத்தில் துவாபர யுகத்தில் அந்த ஞானமானது முற்றிலுமாக எல்லாருக்கும் மறந்து போக ஆரம்பிச்சுதான், 1-2 பேரை தவிர. அதனால் இப்படி அந்த 1-2 பேரை தவிர வீடு இருக்கும் எல்லாருக்குமே அந்த ஞானமானது மறந்தே போயிடுத்தான். இந்த ஞானம் நமக்கு தந்திருக்கா என்ற அந்த ஒரு விஷயமே மறந்து போயிடுத்தான். அதனால்தான் எப்படி நம்ம ஏதாவது டிவியில பார்க்குறோம், அதை மிஸ் பண்ணிட்டோம் என்றால் ரீடெலிகாஸ்ட் என்பதை போடுவார்கள். சில ப்ரோக்ராம்லாம் இதை காலையில பார்க்க முடியலையா, சாயந்தரம் பாருங்கோ என்று ரீடெலிகாஸ்ட் போடுவார். அது மாதிரியே தான் இந்த ஞானமானது அவர் சூரிய பகவானுக்கு முதலில் தந்தாலும் அந்த ஞானம் கொஞ்சம் கொஞ்சமாக மறந்து போன காரணத்தினால் ஒரு ரீடெலிகாஸ்ட் பண்றதுக்காக, அதை திருப்பி ஞாபகப்படுத்துறதுக்காக துவாபர யுகத்தில் கிருஷ்ணாவதாரம் எடுத்து அர்ஜுனனை தேர்ந்தெடுத்தார் என்று இந்த ஸ்லோகத்தில் சொல்றார். அப்படி நம்ம கிருஷ்ணர் அர்ஜுனனை தேர்ந்தெடுத்தார். அது ஏன் அர்ஜுனனை மட்டும் தேர்ந்தெடுக்கணும்? அந்த துவாபர யுகத்தில் அவர் மட்டும் இல்லையே, இன்னும் பல பேர் அந்த போர்க்களத்துல இருந்தா. ஏன் அவ்வளவு பேர் போர்க்களத்தில் இருந்தாலும் சரி, கௌரவர்கள்கிட்ட சொல்ல முடியாது, பாண்டவர்கள் படையிலேயே அத்தனை பேர் இருந்தாலே, அவ்வளவு நல்லவா இருந்தாலே, ஏன் அந்த 5 பேர்ல பாண்டவர்கள்ல அந்த 5 பேர்ல அர்ஜுனனை மட்டும் அவர் தேர்ந்தெடுக்கணும் என்றால் அதற்கும் அவர் சொல்றாராம் ஒரு காரணம். பக்தோசிமே சகாச்சேதி ரகசியம் ஹேததுத்தமம். இந்த உத்தமமான ரகசியத்தை உன்கிட்ட ஷேர் பண்ணணும், உன்கிட்ட பகிர்ந்துக்கணும் என்று ஏன் நினைக்கிறேன் தெரியுமா அர்ஜுனா? ஏனென்றால் நீ பக்தோசிமே சகாச்சேதி, நீ என்னுடைய பக்தன். அதனால் உனக்கு என் மேல இருக்கும் அந்த ஒரு பக்தியை நான் நிலைநிறுத்தணுங்கிறதுக்காக, அந்த பக்தி உடையக்கூடாது, உனக்கு என் மேல இருக்கிற நம்பிக்கை உடையக்கூடாது என்பதற்காகவும், அதே நேரத்தில் பக்தோசிமே சகா சேத்தி,
நீ என்னோட நண்பனாக இருக்கும் காரணத்தினாலும் உனக்கு இந்த ஒரு ஞானத்தை, இந்த ஒரு உத்தமமான ரகசியமா இருக்கும் ஞானத்தை உனக்கு அளிக்கிறேன் என்று கிருஷ்ணர் அர்ஜுனனை பார்த்து சொல்றார். இப்போ அர்ஜுனரை ஏன் கிருஷ்ணர் தேர்ந்தெடுத்தார் என்பதற்கு 2 காரணங்கள் இருக்கு. ஒண்ணு, கிருஷ்ணனோட பக்தராக அர்ஜுனன் இருந்ததனால் அந்த ஒரு பக்திக்கு மதிப்பு கொடுக்கும் விதமாக, அந்த ஒரு பக்தியினால் சந்தோஷப்பட்டு அதற்கு ஒரு அருள் புரியும் விதமாக, ஒரு அருளாக தான் இந்த ஒரு ஞானத்தை தரார். இன்னொரு விஷயம் என்ன என்றால், இவர் நம்மளோட அர்ஜுனர் கிருஷ்ணருக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டாக, ஒரு நல்ல நண்பனாக இருக்கார். அந்த நட்புக்கு மரியாதை கொடுத்துதான் நம்ம கிருஷ்ணன் இந்த மாதிரி செய்கிறார் என்று 2 காரணங்களையும் கிருஷ்ணன் முன்வைக்கிறார். இப்போ அடுத்த ஸ்லோகத்தில் அர்ஜுனர் கிருஷ்ணரை பார்த்து என்ன சொல்றார் என்பதை பார்ப்போம். अर्जुन उवाच अपरं भवतो जन्म परं जन्म विवस्वतः कथमेतद्विजानीयां त्वमादौ प्रोक्तवान् इति. இந்த ஸ்லோகத்தை ஒரு கேள்வியாக நம்மளோட அர்ஜுனர் கிருஷ்ணரை பார்த்து கேட்கிறாராம். இப்போ அர்ஜுனர் கிருஷ்ணரை பார்த்து சொல்றார், சரி நீ சொல்ற எல்லாத்தையுமே நான் ஒத்துக்கிறேன் கிருஷ்ணா. நீ இந்த ஞானத்தை சூரிய பகவான் கிட்ட கொடுத்தது, சூரிய பகவான் கிட்ட இருந்து பரம்பரையாக வந்தது, காலக்கிரமத்தில் கொஞ்சம் கொஞ்சமா எல்லாருக்கும் மறந்து போறது, அதே நேரத்தில் நீ என்னை ஏன் தேர்ந்தெடுத்திருக்க என்று நீ சொல்ற அந்த காரணம் எல்லாமே எனக்கு ஓகே, எல்லாமே எனக்கு புரியாது கிருஷ்ணா. எனக்கு புரியாத ஒரே ஒரு விஷயம் மட்டும் இருக்கு கிருஷ்ணா என்று சொல்றாராம் அவனோட அர்ஜுனர். அப்ப கிருஷ்ணர் கேட்கிறாராம், அது என்ன உனக்கு டவுட், என்ன சந்தேகம் என்று கேட்கிறான் கிருஷ்ணர். இதெல்லாம் சரி, ஆனால் நீ எப்படி சூரிய பகவான் கிட்ட இந்த ஞானத்தை தந்திருக்க முடியும்? இந்த யுகத்தில், துவாபர யுகத்தில், இந்த போர் ஆரம்பிக்கிறதுக்கு சில வருடங்களுக்கு முன்பு பிறந்த நீ எப்படி பல யுகங்களுக்கு முன்பு பிறந்த நம்மளோட சூரிய பகவானுக்கு இந்த ஞானத்தை கொடுத்திருக்க முடியும் என்று கேட்கிறாராம் நம்மளோட அர்ஜுனர். இந்த மகாபாரத யுத்தத்தில் சில பேர் மகாபாரத யுத்தத்தில் கிருஷ்ணருக்கு 100 வயது இருக்கு என்றே சொல்றார். ஆனாலும் அந்த சூரிய பகவான் இருக்கும் அந்த பல யுகங்களோட கம்பேர் பண்ணி பார்க்கும்போது 100 வருடம் என்பது கம்மியாக தானே இருக்கு. அதனால்தான் நம்ம அர்ஜுனர் இங்க அபரம் பவதோ ஜென்ம என்ற ஒரு வார்த்தையை யூஸ் பண்றார். அபரம் பவதோ ஜென்ம பரம் ஜென்ம விவஸ்வத. இப்போ ரீசெண்டா பிறந்த நீ, இப்போ ரீசெண்டா அவதரித்த நீ எப்படி பல யுகங்களுக்கு முன்பு அவதரித்த சூரிய பகவானுக்கு இந்த ஞானத்தை கொடுத்திருக்க முடியும்? இதை நான் எப்படி புரிஞ்சுக்கிறது, இதை எப்படி நான் நம்புறது, இதற்கான சான்றுகள் என்ன என்று அர்ஜுனர் கிருஷ்ணரை பார்த்து கேட்கிறார். அதனால அந்த காலத்தில், அந்த துவாபர யுகத்தில் போர் நடக்கும் சமயத்தில் ரொம்ப வயசாயிட்டுதான் கிருஷ்ணருக்கு. அவ்வளவு வயசான கிருஷ்ணரையும் இப்போதான் பிறந்திருக்கன்னு சொல்றார். அது ஏன் என்பதை நம்ம நல்லாவே புரிஞ்சுக்க முடியாது. ஏனென்றால் பல யுகங்களுக்கு முன்பு பிறந்த, பல யுகங்களுக்கு முன்பு தோன்றிய அந்த சூரிய பகவானோட ஒப்பிட்டு பார்க்கும்போது கிருஷ்ணர் இப்பதான் பிறந்திருக்கார் என்று சொல்லலாம் சேஃபா. அதனால் இப்போ இந்த துவாபர யுகத்தில் பிறந்த கிருஷ்ணராகிய நீ பல யுகங்களுக்கு முன்பு தோன்றிய சூரிய பகவானாகிய அந்த பகவான், அந்த தேவன் கிட்ட நீ எப்படி இந்த ஞானத்தை தந்திருக்க முடியும்? இதற்கான சான்றுகள் என்ன, இதை எப்படி நம்புறது என்று அர்ஜுனன் கிருஷ்ணர் பார்த்து கேட்கிறார். இந்த இடத்துல நம்மளுக்கு ஒரு சந்தேகம் வரும். நம்ம அர்ஜுனர் தான் கிருஷ்ணரோட தீவிரமான பக்தன் என்றே சொல்லிட்டோமே, அப்படியே அர்ஜுனர் கிருஷ்ணரை பார்த்து டவுட் பண்றார், ஏன் சந்தேகப்படுறார்? சொன்னா அதை ஒத்துக்கொள்ளதானே வேணும், அதை ஏன் இந்த மாதிரி டவுட் பண்ணி கேட்கிறார் என்று நம்மளுக்கு ஒரு டவுட். அந்த இடத்துலதான் ரொம்ப அழகான ஒரு விஷயத்த நம்ம பாஷக்காரர்கள் சொல்றான். இந்த மாதிரி நம்மளோட அர்ஜுனர் கிருஷ்ணரை பார்த்து அவருக்கு சந்தேகம் இருக்கு என்பதற்காக கேட்கலையாம். இந்த மாதிரி அவருக்கு அப்புறம் வரப்போறவா, இந்த துவாபரயுகம் முடிந்து இப்ப கலியுகம் வரப்போறது என்று அந்த சமயத்தில், துவாபரயுகம் முடிந்து கலியுகம் வரப்போறது, கலியுகத்தில் பல பேருக்கு இந்த டவுட், இந்த சந்தேகமானது வர ஆரம்பிக்கும். ஏன் இந்த சந்தேகம் பல பேர் மட்டும்தான் வருமா, இல்லை எல்லாருக்குமே, படிக்கிறவா எல்லாருக்குமே வரத்துக்கு கூட வாய்ப்பு இருக்கு. அதனால் இந்த ஒரு கேள்வியை படித்து ஒரு இன்ஃபர்மேஷனை பெற்றுக்கொண்ட எல்லாருக்குமே வரக்கூடிய ஒரு காமனான டவுட், எப்படி இப்ப பிறந்த கிருஷ்ணர் அப்ப பிறந்த சூரிய பகவானுக்கு இந்த உபதேசத்தை செஞ்சிருக்க முடியும் என்று. அந்த ஒரு சந்தேகம் அவர்கள் மனதுக்குள்ள வரக்கூடாது. அப்படியே அந்த சந்தேகம் வந்தாலும் அந்த சந்தேகம் அந்த வேர்லயே அழிந்து போகணும் என்பதற்காக தான் அர்ஜுனா இப்படி ஒரு கேள்வியை கேட்கிறார். மற்றபடி அவருக்கு கிருஷ்ணன் மேல சந்தேகம் என்பது எதுவுமே இல்லை. அவர் பரிபூர்ணமாக கிருஷ்ணனை நம்புகிறவர், தீவிரமான பக்தர் என்று கிருஷ்ணரே ஒப்புக்கொண்டார். ஆனாலும் அவருக்கு அப்புறம் வரப்போற சாதாரண மனிதர்கள், அவர்களுக்குள்ள அந்த ஒரு டவுட், அவர்களுக்குள்ள அந்த ஒரு சந்தேகம் வரக்கூடாது என்பதற்காக தான், அப்படி வந்தாலும் அந்த சந்தேகம் அழிந்து போகணும்ங்கிறதுக்காக தான் இந்த ஒரு கேள்வியை கிருஷ்ணரை பார்த்து கேட்கிறார். பகவத்கீதையின் 4வது அத்தியாயமான ஞான கர்ம சந்நியாச யோகத்தின் முதல் 4 ஸ்லோகங்களின் விளக்கம் இதுவே. இந்த 4வது அத்தியாயமான ஞான கர்ம சந்நியாச யோகத்தின் 5வது ஸ்லோகம் முதல் 9வது ஸ்லோகங்களின் அந்த விளக்கத்தை அடுத்த சனிக்கிழமை பார்ப்போம். சமஸ்தலோகாஹ சுகினோ பவந்து. சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து.